நாளை முதல் QR குறியீட்டிற்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது பூஜ்ஜியமாக இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதியிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதியிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆக இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமெரிக்க டாலர்களில் வருமானம் ஈட்டும் வர்த்தக நிறுவனங்கள் தமக்கு தேவையான எரிபொருளை தாமே இறக்குமதி செய்து அதனை சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு விற்பனை செய்வதற்கு தற்காலிக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நடைமுறை இன்று முதல் அமுலுக்கு வரும் என்று ஜனாதிபதி நேற்று குறிப்பிட்டார். நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு ஜனாதிபதி தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் எரிபொருளுக்காக வழங்கப்பட்ட 2 நீண்டகால டெண்டர்களின் கீழ் தலா 90 மெட்ரிக் டன் கொண்ட 2 கப்பல்கள் உரிய காலத்திற்கு கிடைக்கவில்லை. அத்துடன் தனியார் விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து வரவேண்டிய ஒரு கப்பலும் தாமதமாகியுள்ளது. ஒரு கப்பல் தாமதமானாலும் அது முழு விநியோக வலையமைப்பையும் பாதிக்கிறது. இதனை சமாளிக்க ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் டீசல், கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள அவசர டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளன. அவற்றுக்கு நம்பிக்கையான விநியோகஸ்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. மேலும் டாலர்களில் வருமானம் ஈட்டும் வர்த்தகர்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று எரிவாயு விநியோகத்தை தடுத்ததால் நாம் மார்ச் மாதத்திற்கு மேலதிகமாக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஆர்டர் செய்தோம். அவை அனைத்தும் தற்போது கிடைத்துள்ளன. மற்றும் ஒரு கப்பல் நாளை அல்லது மறுதினம் வரும் என்பதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. QR முறையில் சிக்கல்கள் வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தே ஞாயிற்றுக்கிழமை அதனை ஆரம்பித்தோம். தற்போது 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பதிவாகியுள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக எரிபொருள் கையிருப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளது. QR ஒதுக்கீடு போதாத அத்தியாவசிய துறைகளுக்கு அதனை அதிகரித்து வழங்க அமைச்சுக்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு விநியோக சங்கிலி ஆராயப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு தேவையான உணவுகளை களஞ்சியப்படுத்தும் வசதிகள் இருப்பதால் அத்தியாவசிய உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. ஒவ்வொரு அமைச்சும் தமது எரிபொருள் பயன்பாட்டை ஆக குறைந்தது 25% குறைக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அரச சேவையின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த தற்போது பின்பற்றப்படும் வேலை நேர ஒழுங்குமுறை 2 நாட்கள் வேலை 1 நாள் விடுமுறை வெற்றிகரமாக உள்ளது. எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க 5 கப்பல்களை கொள்வனவு செய்ய அவசர டெண்டர் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் எரிபொருள் கார்டல்களை நாம் உடைத்து வருகிறோம். ஊழல் தொடர்பில் கடும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளேன். எந்த ஒரு அமைச்சராவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட ஊழல் தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டால் அவர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்படுவார். அமைச்சர் ஜெயக்கொடி மீதான குற்றச்சாட்டு 2014 அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும்போது ஏற்பட்ட கொள்முதல் சிக்கலாகும். அவர் அமைச்சராக இருக்கும்போது குற்றஞ்சாட்டப்பட்டால் நாளைக்கே அவரை நீக்குவேன். தற்போதைய திட்டங்களின்படி மின்சார தடையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இதுவரை எழவில்லை. இருப்பினும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் எவ்வளவு தூரம் விரிவடையும் என்பதை பொறுத்தே எதிர்கால தீர்மானங்கள் அமையும் என ஜனாதிபதி தெரிவித்தார். හොඳ ප්‍රගතියක් තිබෙනවා. අපි ඉක්මන් ටෙන්ඩර් කීපයක් දැම්මා. අද අපි ටෙන්ඩරයක් විවෘත කරා. ඒ ටෙන්ඩරේදී අපිට ඩීසල්, බොර තෙල්, ලීසි තෙල්, පෙට්‍රල් සඳහා අපිට ඉතාමත් විශ්වාසවන්ත සැපයුම් කරුවන්ගෙන් ටෙන්ඩරයට ඇවිල්ලා තියෙනවා. අපි ඔවුන්ට ඒ ටෙන්ඩරයන් ප්‍රදානය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. හෙට දිනේ තවත් ඩීසල් ටෙන්ඩරයක් අපි ප්‍රදානය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. එතින්දුත් අපිට විශ්වාසවන්ත සැපයුම් කරු කියන මේ වෙලාවේ අවශ්‍යකම තිබෙන්නේ විශ්වාසවන්ත සැපයුම් කරුවන් අවශ්‍යයි. ඒ සඳහා අපි කටයුතු කරලා තිබෙනවා. යම් මිල වැඩිවීමක් තිබෙන ඒ ටෙන්ඩර් සියල්ලම බලපුවාම සාමාන්‍ය ප්‍රීමියම් අගය ඩොලර් 3ට වඩා අඩුවෙන් තමයි තිබුණේ. මේ වගේ ප්‍රීමියම් අගය ඩොලර් 3ට වඩා විශාලයි. ඒ නිසා යම් මිල වැඩිවීමක් තිබෙනවා. නමුත් අපේ අපේක්ෂාව තියෙන්නේ බලශක්ති සැපයුම අඛණ්ඩව ලබා දීම. විශේෂයෙන්ම ගෑස් ගත්තොත් අපිට මේ මාර්තු මාසයේ ගෑස් අවශ්‍යතාවය තිබුණේ මෙට්‍රික් ටොන් 33000යි. නමුත් අපි 38000ක් යනුම් කරා මාර්තු මාසෙට. ඒ මොකද පෞද්ගලික සමාගමක් ගෑස් අපේන එක අඩපණ කරලා තිබෙන නිසා ඊටත් අවශ්‍ය නැ ගෑස් තමයි අපේ ලිට්‍ර රජයේ සමාගම ආනයනය කරන්නේ. මේ මාර්තු මාසයේ අපි ආනයනය කරන්න තීරණය කළා තිබුණා මෙට්‍රික් ටොන් 38000ක්. ඒ මෙට්‍රික් ටොන් 38000ම ලැබිලා තියෙනවා දැන්. ලංකාවේ සමහර ඒවා වෙළඳ පොළට නිකුත් කරලා තිබෙනවා. සමහර අපේ දේශීය ගබඩාවල තිබෙනවා. අනිත් ඒවා මාලදිවයිනේ පාවෙන ගබඩාවල තැන්පත් කරලා තිබෙනවා. එතෙන් මෙට්‍රික් ටොන් 38000ක් අපිට ගෑස් ලැබිලා තිබෙනවා. තව අපි ගෑස් නමක් යනුම්
පෙන්නුම් කරලා තිබෙනවා. ඒක හෙට හෝ අනිද්දා දැන් නැව ළඟා වෙමින් තිබෙන්නේ. හෙට හෝ අනිද්දා මෙට්‍රික් ටොන් 33000ක ගෑස් නමක් ලැබීමට නියමිත තිබෙනවා. නිසා ගෑස් වෙළඳපොලේ අර්බුදයක් මතුවෙන්නේ නැහැ. ඊළඟ අපිට ඕන් ගෑස් අපයන්න තිබෙන්නේ අප්‍රේල් 21 වගේ 21 23 කාලේ. ඒතර ඒ කාලේදී ඊළඟ නැව ඕන් අපිට ලබා දෙවි කියලා අපි විශ්වාසයක් තිබෙනවා. ඒතර ගෑස් වෙළඳපොලේ අපිට අර්බුදයක් මතුවීමේ අනතුරු අඩුයි. ඊළඟ ගල්අඟුරු අපි ගල්අඟුරු සැපයුම් කරුණු ලබා දීලා තිබුණා. උන්ට නැව් 23ක් ලබා දුන්නා. දැන්ට නැව් 13ක් ලංකාවට ළඟා වෙලා තිබෙනවා. තව නැව් 12ක ළඟා වීම පිළිබඳ ප්‍රශ්නයක් මතුවලා තිබෙනවා. අපි පහුගියදා ශනික මිලදී ගැනීමේ ටෙන්ඩරයක් ඇඳෙව්වා. ඒ ටෙන්ඩරේ පිළිබඳ වාර්තා ඊයේ කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරා. ඒ කැබිනට් මණ්ඩලයෙන් එහි මිලදී ගැනීම කරුවෙකුට ලබා දෙන්න තීරණය කරා. එතන නැව් පහක් තිබෙනවා. ඔවුන් ඉතාමත් විශ්වාසවන්ත සැපයුම් කරු කියලා අපි විශ්වාස කරනවා. එහෙම වුණොත් අපිට ගල්අඟුරු ශේෂ්ත්‍රයේ අර්බුදයේ වළක්වා ගත හැකියි. ගෑස්, ගල්අඟුරු සහ ඉන්ධන විශේෂයෙන්ම අපේ රාජතාන්ත්‍රික සබඳතාවයන් හරහා එම රාජ්‍යයන්ගෙන් ලබා ගැනීම සඳහා අපි කටයුතු කරමින් තිබෙනවා. දැන් ඊට අවශ්‍ය වන ලිපි හුවමාරු වෙමින් තිබෙනවා. සමහර ගිවිසුම් පිළිබඳව අපි දැන් සාකච්ඡා කරමින් තිබෙනවා. ඒතර විදේශ අපේ මිතුරු රාජ්‍යයන් අපිට ලබා ගත හැකි සහාය පිළිබඳව අපි කල්පනා කරමින් තිබෙනවා. ඒ නිසා උපරිම ලෙස අපේ රටේ බලශක්ති ශේෂ්ත්‍රයේ අර්බුදය ඇතිවීම වැළැක්වීම සඳහා අපි කටයුතු කරමින් තිබෙනවා. දැනට අපි උපකල්පනය කළ තියෙන තෙල් ප්‍රමාණය අවසන් වෙන දිනයක් තියෙනවා නම් ඒ දිනේ සිට තවත් සති 6කට අපි ආරක්ෂිත எரிபொருள் சிக்கனம் குறித்து ஒவ்வொரு அமைச்சும் நடைமுறை சாத்தியமான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது தரவுகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச வலுசக்தி நுகர்வை உறுதிப்படுத்தும் நிலையான செயல்முறையாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இத்தொடர்பான அறிக்கையை அமைச்சு மட்டத்தில் உடனடியாக வழங்குமாறு அறிவுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். நேற்று முன்தினம் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய அரசு மற்றும் தனியார் விநியோக சங்கிலிகளை தடையின்றி முன்னெடுத்து மக்களுக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்வதற்காக இக்குழு நியமிக்கப்பட்டது. எரிபொருள் விலை உயர்வால் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் விலை கட்டுப்பாட்டிற்கான மாற்று வழிகள் குறித்து ஆராயப்பட்டது. சதோச உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் எரிபொருள் தேவைகளை சேகரித்து அந்த சேவைகளை தொடர்வதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் இங்கு தெரிவித்தார். 6ஆம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்பு பணிகளை 2027ஆம் ஆண்டு ஆரம்பிக்க தயாராக உள்ளதாகவும் 1ஆம் தரத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றங்களை கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான பாராளுமன்ற உபக்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான பாராளுமன்ற உபக்குழு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் கூடியது. இதன்போது புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவவ 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 1ஆம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றங்கள் இனிவரும் காலங்களில் கண்காணிக்கப்படும். 1ஆம் தரத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைகளுக்கான செயற்பாடுகள் அடங்கிய நூல்கள் அச்சிடப்படுவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் தவணைக்கான செய்முறை செயற்பாட்டு நூல்களை ஏப்ரல் பாடசாலை விடுமுறையின் பின்னர் மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். प्लांटेशन सेक्टर के प्रमाणे काटना आना 12 वर्षम 13 वर्षमा ඔය පාඨශාලාවේ ඉසි එකට මේකට මේ භාෂාව වෙනස් කරන්නේ අවරල් දේශනාවලදී සංගලිතේ පොඩි නින්දගා තම නමුත් දරුවන්ට ලබා දීලා නැහැ රට අවසර වෙනකන් ඒ වගේම ආයෙත් එන්නේ යනතම විකාලයක් ගන්නකොට කියනකොට තමයි ඉන්ටර්නෙට් අපි සබ්ජෙක්ට් පටන් ගන්නකොට ඒ සබ්ජෙක්ට් වලට අවශ්‍ය විභාග அம்பலந்தொட்ட கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமாராமாவிலிருந்து கராப்பிட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது.
விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ள பணியாளர்களின் விசா காலம் 2026 ஏப்ரல் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தின்படி 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அந்த காலப்பகுதிக்குள் எல்லைகளின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் ஆகியன இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் பலமான சுவர்களை கொண்ட இடங்களில் தஞ்சம் புகுவதும் கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களிலிருந்து தூர விலகி இருப்பதும் அவசியமானது எனவும் மேலதிகமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை தடுத்து வைப்பதற்கான கட்டணங்களை அறவிடுவதை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதற்கு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பிரதி மேயர் ஏமந்த வீரகோன் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் அவர்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநகர சபையின் நிதிக்குழுவும் இந்த முன்மொழிவுக்கு ஏகமனதாக இணக்கம் தெரிவித்து அதனை நிறைவேற்றியுள்ளது. கடந்த காலங்களில் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வாகன தரிப்பிட கட்டணங்கள் அறவிடப்பட்டு வந்த போதிலும் தற்போது அந்த நடைமுறை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் உடனடியாக அமுலுக்கு வருவதாகவும் பிரதி மேயர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறையானது பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்குமாறு அரசாங்கம் கோரியிருந்தது. அவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விசேட விடுமுறை தினம் காரணமாக இன்றைய தினம் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்கள் மாத்திரமே இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மார்க்கத்தில் 29 ரயில் பயணங்களும், வடக்கு மார்க்கத்தில் 17 பயணங்களும் மற்றும் கடலோர மார்க்கத்தில் 33 பயணங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் கலனிவெளி மார்க்கத்தில் 5 பயணங்களும், புத்தளம் மார்க்கத்தில் 9 பயணங்களும், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மார்க்கங்களில் 6 பயணங்களும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் வழக்கம் போல பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்திருந்தது. பேருந்துகள் இயக்கப்படும் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் தேவைக்கேற்ப எந்த நேரத்திலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். பேருவள கடற்பரப்பில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து 250 கிலோகிராமுக்கும் அதிக எடையுள்ள கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 1 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த மீன்பிடி படகிலிருந்து 6 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட அந்த படகு நேற்று முன்தினம் பிற்பகல் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கும் அது தொடர்பான தகவல்களை பொதுமக்களிடமிருந்து விரைவாக பெற்றுக்கொள்வதற்கும் புதிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட செயற்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தகவல்களை வழங்க முடியும். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட செயற்பாட்டு மையத்தின் மூலம் இந்த தகவல்கள் கையாளப்படும். மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை வழங்கலாம். தகவல்
வழங்கும் நபர்களின் ரகசியத்தன்மை மற்றும் பாதுகாப்பு முழுமையாக பேணப்படும் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777128128. மேல் மாகாணத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு கொழும்பு மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட இஃப்தார் நிகழ்ச்சி கொழும்பு மாநகர சபை மண்டபத்தில் மிக சிறப்பாக நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர முதல்வர், பிரதி முதல்வர் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் வலியுறுத்தும் வகையில் இந்த இஃப்தார் சந்திப்பு அமைந்திருந்தது. கொழும்பு மாநகர சபையின் முஸ்லிம் உறுப்பினர்களின் ஒன்றியம் இந்த நிகழ்ச்சியினை மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பல்வேறு மத தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொலம்போ டைம்ஸின் பிரதம ஆசிரியரும் அராப் நியூஸ் இலங்கைக்கான தலைமை நிருபருமான முகமது ரசூல்டீன் அவர்களால் கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள இந்தியன் சம்மர் ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி சபாநாயகருமாகிய டாக்டர் ரிஸ்வி சாலே அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். பதுளை மாவட்டம் அல்தமுள்ள நகர் ஸ்ரீ ஆதி விநாயகர் சுவாமி கோவில் முத்தேர் வெள்ளோட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயத்திலிருந்து முத்தேருக்கான கலசங்கள் மங்கள வாத்தியங்களுடன் எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு பால், இளநீர், சந்தனம், குங்குமம், பழம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ அரோகரா கோஷத்துடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட முத்தேர் வெள்ளோட்டம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜோசப் கெனட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு அனுப்பியுள்ள தனது ராஜினாமா கடிதத்தின் மூலம் தற்போதைய ஈரான் போரின் பின்னணியில் உள்ள சதித்தன்மை குறித்த மேலதிக உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்டு ட்ரம்பின் முதலாவது பதவிக்காலத்தின் போது முடிவில்லாத போர்களில் அமெரிக்காவை சிக்க வைக்காமல் இராணுவ பலத்தை எவ்வாறு தீர்க்கமாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவருக்கு சிறந்த புரிதல் இருந்ததாக கெனட் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் உயர் இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்களில் உள்ள செல்வாக்குமிக்க குழுக்கள் இணைந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தவறான தகவல்களை பரப்பும் பிரசாரத்தை முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் ட்ரம்பின் அமெரிக்காவிற்கே முதலிடம் என்ற கொள்கையை முழுமையாக முடக்கி ஈரானுடன் ஒரு போரை உருவாக்குவதற்கு தேவையான சூழலை அவர்கள் ஏற்படுத்தியதாக அவர் கூறுகிறார். ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இப்போது தாக்குதல் நடத்தினால் மிக விரைவான வெற்றியை பெறலாம் என்று ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் அமெரிக்காவை ஈராக் போரில் சிக்க வைப்பதற்கு இஸ்ரேல் பயன்படுத்திய தந்திரம் என்றும் ஜோ கெனட் தனது கடிதத்தில் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். 45 வயதான கென்ட் அமெரிக்க விசேட படையணி மற்றும் CIA ஆகியவற்றின் அனுபவமிக்க அதிகாரி ஆவார். இராணுவ வீராங்கனையான இவரது மனைவி ஷான் கென்ட் 2019 ஆண்டு சிரியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ராஜதந்திர தளம் ஒன்றின் மீது நேற்று மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் ஏற்றிய ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அங்கு அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதுடன் தூதரக வளாகத்திற்கு அருகில் பலத்த வெடிப்பு சத்தமும் கேட்டதாக பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர்.